உலக மக்களே வணக்கம். முன்னாடி பிரதமர் ராஜீவ்காந்தி, அப்போ அவர் தான் ஆட்சி செஞ்சுக்கிருந்தார். அப்போ அவர் இறந்து போனார். அப்புறம் பாதுகாப்பு இல்லைண்டா சொல்லுங்க மக்களே. காங்கிரஸ் ஆட்சி செய்து ராஜீவ்காந்தி பிரதமர், அப்போ அவர் இறந்து போகிறாரு. அப்புறம் பாதுகாப்பு இல்லைண்டா யாரை முட்டாளாக்குறீங்க சொல்லுங்க பொதுமக்களே. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் இல்லையா? சொன்னது புரிஞ்சா புரியலையா? நீங்கள் தான் ஆட்சி செய்கிறீங்க, அப்புறம் பிரதமர் இறந்து போகிறாரு. அப்புறம் இது என்ன, யாரை பைத்தியமாக்குறீங்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் முன்னாடி முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குது. அப்போ ஜெயலலிதா இறந்து போகிறாங்க. அப்புறம் பாதுகாப்பு இல்லைண்டா யாரை முட்டாளாக்குறீங்க, யாரை பைத்தியமாக்குறீங்க சொல்லுங்க மக்களே. பொதுமக்களே, பேசின பேச்சே பேசி நம்மளை அப்புறம் பைத்தியமாக்குறாங்களா? பிரதமராக இருக்கும்போது அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க, அவங்க மரணம் அடைகிறாங்க. இவங்க முதலமைச்சராக இருக்கும்போது இவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க, இவங்க மரணம் அடைகிறாங்க. அப்புறம் பாதுகாப்பு இல்லைண்டா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. யோ, இங்கே பிரதமர் முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லையா? நீங்களாம் கனவுல வாழ்கிறீங்களா, இல்லை கஞ்சா குடிச்சிட்டு போதையில் வாழ்கிறீங்களா சொல்லுங்கள். முதலமைச்சர் பிரதமருக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னும் ஒரு வருஷமாக அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. பாதுகாப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க சார், இதுக்கு பதில் சொல்லுங்க. பொதுமக்களை இவங்க பேசுறது சரியா? பொதுமக்களுடைய பிரச்சனை பேசுறதே இல்லை. பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு யாருக்கு இல்லை சொல்லுங்க. சரி, இத்தனை வருஷம் ஆச்சு, ஜெயலலிதா மரணத்தை பற்றி பேசுனீங்களா சொல்லுங்க சார், இது பதில் சொல்லுங்க. காதல்னால எத்தனை பேர் குடும்பம் அழியுது, எத்தனை பேர் சாகுறாங்க, எத்தனை பேர் செயலுக்கு போகிறாங்க.